கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. சபையாருக்கு இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு சமாதானமும் கிருபையும் பெருக கடவுது. இன்னைக்கு நம்முடைய தியானத்துக்கென்று தெரிந்த ஒரு வசனம், ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நம்ம ஸ்தோத்திர ஆண்டவரே துதிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். கர்த்தாவே பேசும், உம்முடைய அடியார்கள் கேட்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களில் கிரியை செய்யட்டும், 100 மடங்கு பலனை தரட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ அவர் மேல் இருக்கிற விசுவாசத்தினாலே, கலாத்தியர் 3 சொல்லுவது, நான் தேவனுடைய பிள்ளையாய் மாறிட்டேன். யோவான் 1:12 தெரிஞ்ச வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், விசுவாசிச்சேன், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கேன், என்னுடைய ஆண்டவராக, என்னுடைய ராஜாவாக, என்னுடைய தெய்வமாக, என்னுடைய தகப்பனாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் ஏற்றுக்கொள்ளனாலும் கொள்ளாமல் போனாலும் அவர் ஆண்டவர் தான், அவர் ராஜா தான். ஆனால் நான் அவருக்கு, அவருடைய ஆளுகைக்கு என்னை சமர்ப்பிக்கும் போது அவருடைய பிள்ளையாகும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளைங்கன்னா ஒரு சத்தம் ஒரு அல்ல சொல்லுங்களேன். ஆகலைன்னா ஆயிடுங்க, வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? தேவனுடைய பிள்ளை ஆகும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் புத்திரராய் நாம் வாழுகிறோமா? அதான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். கரெக்டா? எல்லாரும் நானும் சொல்லுவேன், நான் தேவனுடைய பிள்ளையா அப்படின்னு கேட்டால் நான் தேவனுடைய பிள்ளை சொல்லிடுறோம். ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு காணப்படுகிறதா? கேள்வி இல்லை அது. கரெக்டா? தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள் என்ற ரீதியில் வாழணும்ல. கரெக்டா? ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு ராஜா வீட்டு பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன். யார், இப்போ இங்கிலாண்டில் ஒரு ராஜா இருக்கார், அவர் பேர் என்னங்க? சார்ல்ஸ். அவருடைய பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்க. கரெக்டுங்களா? அவங்க பிள்ளைங்க, ராஜா வீட்டு பிள்ளைங்க ராஜ வாழ்க்கை வாழணும். ராஜா பிள்ளையா இருந்தால் போதுமா? ராஜா வீட்டு பிள்ளை மாதிரி வாழணும்ல. அப்படி தானே? கேள்விக்குறியாக கேட்கக்கூடாது. ராஜா வீட்டு பிள்ளை. இப்போ சார்ல்ஸோட பையன் பேர் என்ன? ஆண்ட்ரூவா? சரி, ஏதோ எனக்கு பேர் தெரியல, மறந்துடுச்சு. ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் ராஜரீக வாழ்க்கை வாழலைன்னா எப்படி இருக்கும்? நம்மளை அப்படி யோசிக்கவே முடியல. ராஜா வீட்டு பிள்ளை ராஜா மாதிரினா வாழும். அது ஒரு சாதாரண நீதியாகவே எடுத்துக்கொள்ளுக்கிறோம். கரெக்டா? வேற வித்தியாசமாக யோசிக்க முடியல. நம்ம முதலமைச்சர் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவருடைய பிள்ளை முதலமைச்சர் வீட்டு பிள்ளை மாதிரி நடந்தால் கரெக்டாக இருக்குமா? இல்லை சாதாரண ஒரு சாமானியன் போல நடந்தால் எப்படி இருக்குமா? அந்த வாழ்க்கை வித்தியாசம் நினைக்கிறேன். என்னதான் சொன்னாலும் அந்த ஸ்தானத்துக்கான ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த ஸ்தானத்துக்கான ஒரு வாழ்க்கை இருக்கு. இருக்கா இல்லையா? நான் யாரு, நீங்க யாரு? ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், சர்வ லோகங்களையும் படைத்தவருடைய பிள்ளைன்னு சொல்றோம். ஆனா நான் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறேன்னா? வாழணும்னு தானே தேவன் விரும்புகிறாரு. நமக்கு தெரிஞ்ச ஓம் என்னது? கெட்ட குமாரன் கதை தெரியுமா? இளைய குமாரன். கெட்ட குமாரன்னு கிடையாது, இளைய குமாரன். அவன் என்ன பண்ணா? அப்பாட்ட சொத்து வாங்கிட்டு தூர தேசத்தில் போய் அழிச்சிட்டு புத்தி தெளிஞ்சோடனே திரும்ப வரான். வரும்போது என்ன சொல்றான்? நான் வேலைக்காரனாவது இருக்கேன், ஆனால் அப்பாவோட விருப்பம் என்னது? சரி பொழைச்சு போ, வேலைக்காரனா இரு, 10ல் 1 இரு. அதுக்கு நான் கூப்பிட்டாரு? அப்பாட இருதயம் என்னது? நீ வேலைக்காரன் இல்லை தம்பி, நீ யாரு? என் பையன். பையனுக்கு ஏற்ற ட்ரெஸ்ஸு, பையனுக்கு ஏற்ற மோதிரம், பையனுக்கு ஏற்ற செருப்பு, பையனுக்கு ஏற்ற ஒரு விருந்து, சந்தோஷம், நடனம். அப்பா நம்மளை
அவருடைய பிள்ளையா தான் அழைச்சிருக்காரே ஒழிய சரி அவருடைய வேலை செஞ்சா போதுன்னு வைக்கல. பிள்ளை வேலை செய்யுமா செய்யாதா? அப்பா பிஸ்னஸ் செய்வாங்களா? செய்வாங்கல்ல, செய்வாங்க. அப்பாவுடைய வேலையெல்லாம் நம்ம செய்யணும். ஆனா வேலைக்காரங்க இல்லை, நம்ம யாரு? பிள்ளைகள். வேலைக்காரங்க கூலிக்காக செய்வாங்க, ஆனா பிள்ளைகள் வேலை செய்வாங்க, அப்பாவுக்காக வேலை செய்வாங்க. ஏன்? இது எங்க அப்பா பிஸ்னஸ், எங்க அப்பாவுடைய வேலை, எங்க அப்பாவுடைய ராஜ்யம், எனக்கு அதுல பங்கு இருக்கா இல்லையா? அந்த உரிமையில அப்பா வேலை செய்வேன். ஆனா நான் வாழ்கிற வாழ்க்கை கூலிக்காக வேலை செய்கிறவர்களோட வாழ்க்கை போல இருக்குமா? பிள்ளை சுதந்திரவாளி போல இருக்குமா? சுதந்திரவாளி போல இருக்கணும். இருக்கிறோமா என்பது ஒரு கேள்வி. இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட பேசிட்டு இருக்கார். நீங்க புத்திரராய் இருக்கிறீர்கள், அப்படி வாழணும் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகள் தேவ பிள்ளையா வாழலைன்னா யாருக்கு வருத்தம்? யாருக்கு வருத்தம்? முதல்ல அப்பாவுக்கு வருத்தம், பிள்ளைக்கும் வருத்தம் தானே. பிள்ளைக்கும் வருத்தம் தானே. சரிங்களா? யோசிச்சு பாருங்க. ராஜா வீட்டு இப்ப சொன்னேனே, ராஜா வீட்டு பிள்ளை ராஜா வாழ்க்கை வாழலைன்னா அப்பாவுக்கு கஷ்டம் தான், மனசு கஷ்டம், பிள்ளைக்கும் கஷ்டம் தானே. எல்லாம் இருந்தும் அனுபவிக்காம இருக்கானே, எல்லாம் இருந்தும் அனுபவிக்காம இருக்கானே. இனி கேட்டு பார்க்கணும், ஏன் வாழ்க்கை மற்றவங்க வாழ்க்கை போல இருக்கா? தேவ பிள்ளைகள் அல்லாதவர்கள் இருக்காங்கல்ல, தேவ பிள்ளைகள் ஆகாதவங்க இருக்காங்கல்ல, இன்னும் ஆகணும், அவங்களாம் மாறணும். சரிங்களா? அவங்க இன்னும் அந்த வாழ்க்கைக்குள்ள இந்த ராஜ்யத்துக்குள்ள வராதவங்களை போல நான் வாழ்கிறேன்னா அவங்களுக்கு எனக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இருக்கணும்ல. அவனுக்கு வியாதி, எனக்கும் வியாதி. அவன் வீட்டில் பிரச்சனை, என் வீட்லையும் பிரச்சனை. அவனுக்கு பொறாமை இருக்கு, எனக்கும் பொறாமை இருக்கு. அங்க சண்டை இருக்கு, இங்கே வந்து சண்டை இருக்கு. அவனுக்கு எனக்கும் வித்தியாசம் இல்லைன்னா அவனை போல தேவ பிள்ளையா நான் வாழலைன்னு அர்த்தம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசுகிற காரியம், நம்ம எப்படி இருக்கணுமா? தேவ பிள்ளைகள் போல வாழ வேண்டும். ஒரு அல்ல சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் தேவ பிள்ளைகளாய் நான் வாழணும்னா அந்த வசனம் என்ன சொல்லிச்சு? எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ. நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கணும். என்னது? நடத்தப்படுகிற அனுபவம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் யார் நடத்தணும்? தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர்னா யாரு? அவர் ஒரு நபர். முதல்ல நிறைய நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்ன நினச்சிக்கிறோம்? ஒரு அக்கினின்னு ஓமானமாக சொல்கிறோம். எண்ணெய். சரிங்களா? அவர் ஒரு ஃபோர்ஸு, ஒரு தீ, ஒரு பவரு, ஒரு எனர்ஜி. அவர் ஒரு நபர். அவர் யாரு? ஒரு நபர். திரியேக தேவனில் ஒரு நபர், ஒரு பர்சன். அந்த பர்சன் நம்மளை நடத்தணும். அந்த பர்சன் எங்க இருக்கிறாரு? எங்க இருக்காரு? அவர் எங்க இருக்காரு? பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? எங்க இருக்காரு? எனக்குள்ளாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த சரீரமாகிய ஆலயம். ஒரு பில்டிங்குள்ள ஒரு கடவுள் இருக்கிற மாதிரி பழைய காலத்துல தேவாலயம் வந்தது, இடிஞ்சு போச்சு. இப்போ அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அதை காட்டிலும் மகிமையான ஒரு ஆலயமாக என்னுடைய சரீரத்தை அவர் மாற்றி இந்த சரீரத்தில் அவர் வந்து வாசம் பண்ணுகிறார். இந்த சரீரத்தில் வாசம் பண்ணுகிறார். இந்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார்ன்ற உணர்வு இருந்தா அவருடைய கைடன்ஸை நான் கேட்பேன். ஏன் இஷ்டப்படி நான் என்ன பண்ண மாட்டேன், நடக்க மாட்டேன். என் இஷ்டப்படி நடந்துட்டு அவங்க வாழ்க்கை போலயே என் வாழ்க்கை இருக்குன்னா அப்படி இருக்குது அவர் விருப்பம் இல்லை, நம்முடைய தேர்வா இருக்கு. அவர் விரும்புறது என்னன்னா, ஆவியானவர் நடத்துறபடி நான் வாழ்ந்தேன்னா ராஜ வாழ்க்கை வாழ்வேன், தேவ பிள்ளைகள் என்ற ரீதியில வாழ்வேன். என் இஷ்டப்படி வாழ்ந்துட்டு ராஜ வாழ்க்கை ஆசைப்பட்டா என் முயற்சியில் அந்த ராஜ வாழ்க்கை வாழ முடியுமா? தேவாதி தேவனுடைய பிள்ளை என்ற ரீதியில் வாழ முடியுமா? தேவனுடைய ஆவியானவருடைய நடத்துதல் இல்லாமல், உதவி இல்லாமல் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வது கூடாத காரியம். கிறிஸ்தவர்களை போல வாழலாம், கிறிஸ்தவர்களாய் வாழ முடியாது. கிறிஸ்து அவர்கள் என்று சொல்ற ரீதியில நான் வாழணும்னா எனக்கு சுய பலத்துல சாதிக்க முடியாது. எனக்கு யார் வேணும்?
பரிசுத்த ஆவியானவர் வேணும். அதனால தான் இயேசு சொல்றார், நான் உங்களை என்ன பண்ணல, திக்கற்றவர்களாய் விடேன். உங்களை என்ன விடல, ஹெல்ப்லெஸ்ஸா இல்லை, உதவி செய்வதற்கு யாருமே இல்லாம நான் விட்டுட்டு போலப்பா, நான் போய் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வேன், அவர் என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு என்ன போலவே இன்னொரு தேற்றவாளன் ஆறுதல் செய்கிறவரை அனுப்புவார். அவர் உங்களை சகல சத்தியத்துக்களும் நடத்துவார். ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு நபர் என்று சொன்னேன். ஒரு அனுபவமாக மாத்திரம் எடுத்துக்கொள்ளாதீங்க. அவர் ஒரு நபர். ஒரு நபர் எப்படி நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க? ஒரு நபர் எப்படி ரிசீவ் பண்ணுவீங்க? ஒரு சீஃப் கெஸ்ட் வராருங்க, போய் ரிசீவ் பண்ணுங்கன்னு நான் என்ன சொல்லுவாங்க? உள்ள போய் எல்லாம் ஒரு கெஸ்ட் வராரு, ரிசீவ் பண்ணுங்கன்னா என்ன பண்ணும்? வாங்க. பொருள் கிஃப்ட் மாதிரி அவரை எதிர்பார்க்காதீங்க. வாங்க, என் வாழ்க்கையில வாங்க, என் இருதயத்துக்குள்ள வாங்க அப்படின்னு என்ன பண்ணும்? ரிசீவ் பண்ணும். என்ன பண்ணும்? ரிசீவ் பண்ணும். அவரை ரிசீவ் பண்ணீங்கன்னா அவர் வாசம் பண்ணுவார். கட்டாயப்படுத்தி உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பண்ண மாட்டாரு, எதையும் செய்ய மாட்டார். நீங்க அவரை வெல்கம் பண்ணணும். தெய்வமே எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறவரை நீர் ஆளுகை செய்யுங்கன்னு அவருடைய ஆளுகைக்குள்ளாக நீங்க உங்களை சமர்ப்பித்து, நீங்க என் வாழ்க்கையில ராஜாவா இருந்து நடத்துங்க, உங்களோட கைடன்ஸ்ல நான் வாழ்வேன் அப்படின்னு அவருக்கு இடம் கொடுத்து பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்னவா இருப்பீங்களா? தேவ புத்திரர் என்று அழைக்கப்படுகிற வாழ்க்கையை வாழ்வீர்கள். இன்னைக்கு பார்க்க போறோம் என்ன, தேவன் எப்படி நம்மை நடத்துகிறார், இந்த ஆவியானவர் நம்ம எப்படி நடத்துகிறார். ஃபர்ஸ்ட் எப்படி நடத்துறாருக்கு முன்னால இப்போ இவ்வளவு நேரம் சொன்ன அதே காரியம் என்னது? யாரை நடத்துவாரு? யாரை நடத்துவாரு? தேவனுடைய ஆவியானவர் யாரை நடத்துவாரு? அவருடைய பிள்ளைகளை தான் நடத்துவார். எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள், அப்போ தேவ புத்திரர் என்ற ஸ்தானத்துல இருந்தாதான் அவரால் நடத்தப்பட முடியும். நான் தேவனுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்துக்குள்ள வரணும். அதுக்கு தான் முதலே இயேசுவை நான் என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொண்டு இருக்கணும். இயேசு, இந்த உலகம் அவரை அறியவில்லை, அதனால் அவரை ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் நாம் அவரை அறிந்திருக்கணும்னா முதல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவரை பெற்ற தேவ பிள்ளை என்ற ரீதியில் இருக்கும்போது ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். நடத்துகிற பிரதான 2 மெத்தட், ரொம்ப காம்ப்ளிகேட்டட், சிம்பிள், நாம் அறிந்த ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் இன்னைக்கு திரும்ப ஞாபகப்படுத்தி இருக்கார். 2 மெத்தட் எப்படி நடத்துறான்னா வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 8:16. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். என்ன பண்றாரா? எங்க? நம்முடைய ஆவியுடனே. என்னது? நம்முடைய ஆவியுடனே. ஆவியானவர் பேசணும்னா நிறைய நேரத்தில் நம்ம எதிர்பார்க்கிறது என்னது? ஒரு அசிரீரி சத்தம் வரும். மகனே மகளே பேர் சொல்லி அழைப்பாங்க. ஒரு பிரம்மாண்டம் நடக்கணும், ஒரு மிராக்கல் நடக்கணும், வானத்திலேருந்து என் பேர் எழுதப்படணும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தான் பிரதானமாக எதிர்பார்க்கிறோம். நடக்கும், அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்ல. பழைய ஏற்பாட்டில் கழுதியை வச்சு கூட பேசியிருக்கார், சரிங்களா? அதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ். ஆனா தேவன் அப்படியா விரும்புகிறார்? எல்லா நேரத்திலையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நடக்கணும்னு நினைக்கிறாரா? இல்ல. அவர் பிரதானமாய் நம்மோடு பேசுகிற விதம் என்னன்னா, நம்முடைய உள் உணர்வுகளிலே பேசுகிறார். எங்க பேசுறாரு? ஆவியானவர் எப்படி நடத்துகிறார்? பிராக்டிக்கலா சிம்பிளான காரியம், நாம் அறிந்திருக்கிற காரியம், ஆனா நிறைய நேரம் நெக்லெக்ட் பண்ற காரியம், உதாசீனப்படுத்துற காரியம். மனசுல ஆண்டவர் ஏதோ தோணுவார், சொல்வார், போவாத, செய்யாத, உள்ளுணர்வுல பேசிக்கிட்டே இருப்பாரு. கரெக்டா? இது ரைட்டு, இது ராங்கு, இப்போ மன்னிப்பு கேளு, பேசு, அமைதியாரு, ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. நடத்தலன்னு சொல்லாதீங்க. ஆவியானவர் உள்ள இருந்துட்டு நீ தப்பு செய்யும் போது இல்லை தப்பான வழியில போகும்போது நடத்தலன்னு சொல்லாதீங்க. வழி இதுவே, இடது பக்கம் சாயாத, வலது பக்கம் சாயாத, இதுதான் வழி, போ சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. ஆனா என்ன பண்றோம்? நெக்லெக்ட் பண்ணிடுறோம்.
நெக்லெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை வாழ முடியல. ஆண்டவரே, எனக்கு அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, பரிபூர்ண வாழ்க்கை தாங்க, உமக்கு நான் சாட்சியா இருக்கணும், வல்லமையா இருக்கணும். அதுக்கு தானப்பா அவ்வளோ கைடன்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். கைடன்ஸ் வெளியிலேருந்து வரணும்னு பார்க்குறாங்க இல்லையா? போய் ஒருத்தர்கிட்ட போய் தலையை நீட்டிட்டு நீங்கள் சொல்லுங்க ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு. அவர் என்ன சொல்லணும்? உங்கள் இருதயத்தில் ஏற்கனவே ஆண்டவர் சொன்னதை தான் அவரும் சொல்ல போகிறார். புதுசாக ரகசியம் எதுவும் சொல்ல போகிறது இல்லை. கரெக்டாக ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் பேசி 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 ஒன்றுத்துக்கும் செவி மாக்கிறீங்க. சரி, வெளியரங்கமாக இன்னொரு மனுஷன் மூலியமாவது பேசுகிறாரு தான், அதான் ஊழியக்காரங்க மூலியமாக பேசுறது. சரிங்களா? அது யாருக்குன்னா, இயேசுவை அறியாமல் இருக்கிறவங்களுக்கு தேவ சத்தம் எனக்கு கேட்கல, நீங்கள் கேட்டு சொல்லுங்கன்னா அர்த்தம் இருக்கு. தேவ பிள்ளைன்னு சொல்லிட்டு எனக்கு தேவ சத்தம் கேட்கல, உங்களுக்காவது கேட்குதான்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அசிங்கமா இல்லை? என் பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு பிள்ளை அப்பா என்ன சொல்கிறேன்னு எனக்கு கேட்கல, அக்கா நீ இப்போ அப்பா என்ன சொல்கிறான்னு கேட்டு சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு இருக்கும் சந்தோஷமாவா இருக்கும்? ஏன் நீயும் தானே என் பிள்ளை, நீயே என்கிட்ட பேசு. சொல்லவே மாட்டேனா? இல்லை, நீ அக்கா மூலமாக தான் வா, அப்போ தான் எனக்கு சந்தோஷம்னு சொல்வேனா? அக்கா மூலமாக வந்தாலும் சந்தோஷம்தான், ஆனால் அது விருப்பம் இல்லை. எல்லா பிள்ளைங்களும் என்கிட்ட வரணும் தானே நான் ஆசைப்படுவேன். சாதாரண ஒரு மனுஷனே எல்லா பிள்ளைங்களும் தன்னோட பேசணும், உறவாடணும், தான் பிள்ளைங்கிட்ட டைரெக்டாக டீல் பண்ணணும்னு ஆசைப்படும் போது தேவன் எப்படி மாத்திரம் ஸ்பெஷலாக ஒரு 4 பேர் வச்சிருப்பாரா? மற்றவங்களாம் அந்த 4 பேர் மூலியமா வாங்கினாரா? நான் டைரெக்டாக பேசி எதுவும் கேட்க மாட்டேன் உனக்கு, சரி அக்கா மூலியமாவது நீயாவது அவன்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவேன். அது வேற கதை. அது எப்போ அப்படி இன்னொருத்தன் மூலியமா தான் தேவ சத்தத்தை கேட்குறேன் அப்படின்னு சொன்னா ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். சந்தோஷமான காரியம் இல்லை அது. டைரக்டா எனக்கும் ஆண்டவர் எங்க தூரத்துல இல்லையே, அவர் எங்க இருக்காரு? இங்க உள்ள இருக்காரு. பிரதானமாக 90% அவர் நம்மோடு பேசுகிறது நம்முடைய உள்ளுணர்வுகளே, நம்முடைய ஆவியிலே அவர் சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து பாருங்க, தேவ பிள்ளைகள் என்ற வாழ்க்கையை வாழ்வீர்கள். தேவ பிள்ளைகள் என்ற வாழ்க்கையை எக்ஸ்ட்ராடினரி எதிர்பார்க்காதீங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்க உணர்வு உள்ளவர்களா இருந்தாலே போதும். 2வது மெத்தட் வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 119 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஆமா, பாதைக்கு வெளிச்சம், கால்களுக்கு தீபம். ஒரு லேம்ப் காலுக்கு லேம்ப்பு, பாதைக்கு என்னது? வெளிச்சம். சரிங்களா? தேவன் என்னை நடத்துகிறார்னா ஒரு வெளிச்சத்தில் நடத்துகிறார். கரெக்டா? இருட்டா இருக்கு, என்ன போகுது எங்க வழி தெரியாத போது எனக்கு ஒரு வெளிச்சம் தருகிறார். அந்த வெளிச்சம் எதுனா, இந்த வசனம் என்ன சொல்லுது? எதுமா வெளிச்சம்? வசனம், வார்த்தை. நிறைய நேரத்தில் எதுக்கு சொல்றேன்னா, தேவன் உள்ளுணர்வுகளை பேசுகிறார். இங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என் மனசுல தோணுறதெல்லாம் ஆண்டவர் சொல்லுறதானா இருக்கா? நிறைய இடத்துல எனக்கு சொப்பனம் வந்துச்சுங்க, ஆண்டவர் சொன்னாருங்க, எனக்கு ஒரு வெளிப்பாடு வந்துச்சு, தரிசனம் வந்துச்சு, எல்லாம் கரெக்டு. செக் பண்ணி பார்க்கணும், எங்க வசனத்துக்கு ஒத்துதா இருக்கா இல்லையா. வசனத்துக்கு ஒத்து இராத உள்ளுணர்வுகள் தேவன் கொடுத்தது அல்ல. நிறைய நேரத்தில் என்ன பண்றோம், ஆவிக்குரியவங்க ஆயிட்டோம், நான் ரொம்ப ஜப வாழ்க்கையில இருக்கேன், என் மனசுல தோன்றதெல்லாம் தேவ வார்த்தை நினைச்சிடறோம். அது ஒரு தேவன் நம்மோடு பேசுகிறார் தான், ஆனா எப்பவுமே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். எங்க சுயமா என் ஆவி பேசிச்சா, இல்லைன்னா வேற ஒளியின் தூதன் வேஷத்துல பிசாசு எனக்கு வேற வார்த்தை தந்தானா? இயேசுட்டே சொல்றான்ல, நீ தேவனுடைய குமாரனானா வசனம் தான் சொல்லுது. அவர்கள் கால்கள் கல்லில் இடாதபடிக்கு தேவ தூதர்கள் கட்டளை இடுவார், எல்லாம் சொல்றான். செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி ஆவியானவர் எப்படி நடத்துவார்? உள்ளுணர்வுகளில் நடத்துகிறார், தேவ வார்த்தையின் மூலமாக நடத்துகிறார். தேவ வார்த்தைக்கு ஒத்திராத எந்த உள்ளுணர்வும் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல்
இல்லை. இப்படி நடந்து பாருங்களேன், 90% கவர் ஆயிடுச்சு. தேவ ஆவியானவர் நம்மை நடத்துகிற விதம், நம்முடைய உள்ளுணர்வுகள், வேத வசனம், இதை தாண்டி நான் அது எக்ஸ்ட்ராடினரி கேஸ். அப்போ அது அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னொரு காரியம், ஆவியானவர் நடத்தும் போது வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 37:23. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழிகள் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். நடைகள்னா என்னது? ஸ்டெப் பை ஸ்டெப்பு. கரெக்டுங்களா? கரெக்டாக வச்சுருக்கேனா? கரெக்டாக வச்சுருக்கேன். ஸ்டடியா இரு. அடுத்தது. அது மாதிரி நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோம், தேவன் எனக்கு எல்லா பிக்சரும் காமிச்சிருவாரு, நான் எல்லா டெஸ்டினேஷன் இதுதான் உலக்கு, இப்படி ஆயிடுவேன், அப்படி எல்லாம் ஃபுல் பிக்சரை காமிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம நடக்கணும்னு எதிர்பார்க்குறோம். இல்லை, ஆவியானவர் நடத்துகிறது உள்ளுணர்வுகளால, தேவ வார்த்தையினால. ஆனால் நடத்துறது எப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப், அடி மேலே அடி எடுத்து வைக்கிறதுக்கு உதவுவார். ஆபிரகாமை கூப்பிட்டார், எங்கது? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எங்க போகணும்னு சொல்லலை, எங்க போகணும்னு சொல்லலை. ஆனா எங்க போகணும்னு சொல்லலை, போ சொன்னார். போனா போகும்போது நடத்திட்டு கடைசியா காணான்னு வந்ததுக்கப்புறம், இதுதானா உனக்கு சொன்ன தேசம்ட்டார். நான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் இருந்து போகணும், அந்த சத்தத்தை கேட்கணும். அவன் ஊர் என்ற தேசத்துல, மெசொப்பொத்தேமியா தேசத்துல இருக்கும்போதே ஆண்டவர் பேசிட்டாரு, போ, இந்த இடத்துல இருக்காத, போ, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. சத்தத்தை கேட்டு வந்தாங்க, எங்க போகணும்னு தெரியாது. சொந்த ஊர், சொந்த தேசம், அப்பா வீட்டு இடம் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்றான், வரான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு. ஏன்னா ஆண்டவர் அவனுக்காக ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. அவன் சொந்த ஊர்ல இருந்தா கூட என்ன பண்ணியிருப்பான், செல்வ சீமானா இருந்திருக்கலாம், கரெக்டா, ஆஸ்திலாம் இருந்திருக்கலாம், வேலைக்காரங்க இருந்திருக்கலாம், தங்கம் வெள்ளி பொண்ணு எல்லாம் இருந்திருக்கலாம். ஆனா தேவன் அவனுக்காக வைத்திருக்க திட்டம் என்னது? வெறும் ஐஸ்வர்யமான அல்லப்பா, ஒரு தேசத்துக்கே நீ தான் தகப்பன். இஸ்ரவேல் என்ற ஒரு தேசத்துக்கே நீ தான் என்னது? அது மாத்திரம் இல்ல, உனக்குள்ளாகவும் உன் சந்ததிக்குள்ளாகவும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் வேறு இஸ்ரவேல் தேசத்தை ஸ்தாபிக்கிற இல்லப்பா, தேவனுடைய ராஜ்யம் உலகம் முழுக்கம் ஸ்தாபிக்கிறதுக்காக ஒன்றை நான் தெரிந்து கொண்டிருக்கேன். அது சொந்த ஊர்ல இருந்து தான் நடந்திருக்குமா? இல்லை. எனக்கு எல்லாத்தையும் புரிஞ்சதுக்கு அப்புறம் நான் இதுதான் நடப்பேன் அப்படின்னு கிடையாது. இன்னைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்களேன். இன்னைக்கு உங்க காதல் கொடுக்குற சத்தத்துக்கு செவி கொடுத்து பாருங்களேன். இன்னைக்கு போ அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அங்க போனா எப்படி நடக்கும், அங்க நான் செழிப்பனா, காரியம் வாய்க்குமா வாய்க்காதா, 10 வருஷத்துக்குள்ள செட்டில் ஆயிடுவானா? நீ அதை பத்தி கவலைப்படுற? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்களை குறித்த ஒரு நோக்கம் தேவன் இருக்கு. அது இனிமே யோசிக்கல, அவர் அப்பமே யோசித்து வச்சு எல்லாம் பிளான் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்காரு. செயல்படுவது தான் தாமதம். அதுக்கு தான் மனசுல இருந்து உந்துகிறாரு, பேசுகிறார், வார்த்தையை காண்பிக்கிறார். ஊழியர்கள் மூலமா சில நேரத்தில் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். வார்த்தைகள் எங்க சூழ்நிலைகள் மூலமா பேசுவார், எப்படினாலும் பேசுவாரு. நீ அந்த பிளானை நிறைவேற்றணுமே. கர்த்தருடைய சத்தத்துக்கு, ஆவியானவருடைய நடத்துதல்களுக்கு சப்மிட் பண்ணி பாருங்க. உள்ளுணர்வுல பேசுகிறார், வேதத்தின் மூலமா பேசுறாரு. ஸ்டெப் பை ஸ்டெப் தான் சொல்லி தருவார். ஃபுல் பிக்சரை சொல்லி நீ புரிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே இப்போ புரிஞ்சிச்சு ஆண்டவரே போறேன் அப்படின்றது நடக்காது. அது ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல, அது விசுவாச வாழ்க்கை அல்ல. அது அறிவு, மாம்ச அறிவு சொல்லும், எனக்கு எல்லாம் புரிஞ்சாதான் நான் செயல்படுத்தேன். எனக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் இல்லை, நான் பார்த்ததுக்கு அப்புறம் இல்லை, நீங்க சொன்னீங்க நான் செய்யறேன். மற்றதெல்லாம் நீங்க பார்த்துப்பீங்க, நீங்க செஞ்சா பெஸ்டா தான் இருக்கும். என் முயற்சி, என் அறிவு, என் அனுபவத்தை சார்ந்து செய்யறதை காட்டிலும் அவர் எல்லாத்தையுமே எப்பவுமே பெஸ்டா தான் தருவார். கரெக்டு தானே? நம்மளை காட்டிலும் ஞானம் உள்ளவர் தானே, நம்மளை காட்டிலும் அறிவு உள்ளவர் தானே, நம்மளை காட்டிலும் வல்லமை உள்ளவர் தானே, நம்மளை காட்டிலும் பெரியவர் தானே. அவர் சொல்லதை கேட்டு தான் பாருங்களேன், கீழ்ப்பணிஞ்சு தான் பாருங்களேன், ராஜ வாழ்க்கை தானா வருங்க. தேவ பிள்ளைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் தேவன் இல்லை. தேவ பிள்ளைகள் தேவ பிள்ளைகளாய்
நடக்கணும், வாழணும்னா தேவ ஆவி நடத்துதல் கீழே இருக்கணும். உள்ளுணர்வுகளுக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க, செக் பண்ணி பார்க்கணும். ஆனால் தேவ சத்தத்தை நீங்கள் நினைக்கிறது தேவ வார்த்தைக்கு, எழுதப்பட்ட வார்த்தைக்கு ஒத்து இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்க. விசுவாசத்தில் அடி எடுத்து வைங்க. எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் புரிஞ்சதுக்கப்புறம் செய்யணும் இல்லை, இன்னைக்கு சொன்னதை செய்யுங்க. நீங்கள் அடி எடுத்தீங்கன்னா அடுத்த அடி என்னன்னு சொல்லி தருவார். முதல் அடி என்ன சொன்னதே செய்யலைன்னா ரெண்டாவது எங்க சொல்லி தர போறார்? வெயிட் பண்றார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுவை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிங்க, அப்போனா நெக்ஸ்ட் ஸ்டெப் தெரியும். கரெக்டாக இன்றைக்கே இங்கேருந்து பெரம்பூர் போனால் இங்கேருந்து பெரம்பூர் எனக்கு தெரியுமா? இல்லை, இங்கேருந்து தெருமுனைக்கு முதல்ல போகணும். அங்கே போனால் தான் லெஃப்ட் சைடு தெரியும். அங்கே போனோன்னா அங்கே அடுத்த சிக்னல் தெரியும். அதுக்கப்புறம் தான் அடுத்த ரோடு தெரியும். இங்கேருந்தே எனக்கு பெரம்பூர் வரைக்கும் போகிறதுக்கான எல்லா ரூட்டும் கிளியராக தெரிஞ்சால் தான் நான் இங்கேருந்து போவேன்னா முடியாது. ஃபஸ்ட்டு இங்கேருந்து போன்னு சொன்னால் போங்க, தெருமுனைக்கு போங்க. அங்கே போனால் ஆண்டவரே சொல்ல லெஃப்டில் போ, ரைட்டில் போ சொல்வார். நீங்கள் போகாத வரைக்கும் இங்கேருந்தே சொல்வாரா? போய் லெஃப்டில் போன்னுவாரா? நம்ம எதிர்பார்க்குதான். போய் நேராக போய் லெஃப்டில் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு லெஃப்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் ஒரு பிரிட்ஜ் வரும், கீழே இறங்கும், எல்லா கதையும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நான் இங்கேருந்து கிளம்புவேன்னு. ஸ்டெப் பை ஸ்டெப். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய. நீங்க தேவ புத்திரர் என்ற வாழ்க்கை வாழணும்னா நீங்க இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு செவி கொடுத்து பாருங்க. உங்க உள்ளவர்கள் ஏற்கனவே பேசியிருக்காருங்க. பேசும்போது இந்த வார்த்தை சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார்ல, உள்ள ஞாபகம் வரும், உணர்த்துவார். ஆனால் செக் பண்ணிக்கணும், தேவ வார்த்தைக்கு ஒத்து இருக்குதா? தேவ வார்த்தைக்கு நான் ஒத்து நான் செயல்படுகிறேன் என்று சொல்லும்போது ஒரு 2 காரியத்தில் கவனமாக இருக்கு. ஒரு அடையாளங்கள், நான் தேவ வார்த்தையின்படியாக தேவ நடத்துல தான் நடக்கிறேன். நல்ல கவனிங்க, எனக்கு உள்ளுணர்வு இருக்கு, தேவ வார்த்தைக்கும் ஒத்து இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப் நான் விசுவாசத்தில் அடி எடுத்து வைக்கிறேன். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறேன்னா 2 அடையாளங்கள் இருக்கு. எப்பா தேவனால் நடத்தப்பட்டு இந்த மனுஷன் நடக்கிறான், தேவ ஆவியனால் நடத்தப்பட்டு இந்த மனுஷன் வாழுறான் அப்படின்றதுக்கு 2 பிரதான அடையாளங்கள் இருக்கு. அது சொல்லி நான் முடிக்கிறேன், சரிங்களா? 2 பிரதான அடையாளங்கள் வாசிங்க பார்க்கலாம். 1 கலாத்தியர் 5:16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாமிச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஒரு மனுஷன் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறான் என்பதற்கு அடையாளம் என்னன்னா, கவனிங்க, அந்த மனுஷன் என்ன பண்ண மாட்டான்? மாம்ச இச்சையின்படி நடக்க மாட்டான், அதை நடப்பிக்க மாட்டான், நோ சொல்வான். மாம்சம் சொல்றதுக்கு நோ சொல்லுகிற ஒரு பலன் ஒருத்தனுக்கு இருக்குன்னா அவன் யாரால் நடத்தப்படுகிறான்? தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறான். இந்த போட்டு பார்த்துருப்பீங்களே, நம்ம இந்த பாய்மர கப்பல்னுவாங்க பார்த்தீங்களா? இந்த பெரிய செயில் ஒரு துணி வச்சு கட்டி, இப்போ ஒலிம்பிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எல்லாம் மோட்டார் போட்டில் போயிட்டோம். பட் இன்னும் வந்து ஒலிம்பிக்ஸ்லாம் இந்த ஒரு போட்டில் ஒரு துணி மாதிரி ஒன்று கட்டி காற்றை அடித்தாதான் அந்த போட்டு போகும். அப்படிப்பட்ட போட்டு இருக்குது, தெரியுமா? சரிங்களா? அந்த பாய்மரத்தை நீங்கள் விரித்து வைக்கல, அந்த போட்டு போகுமா? அதுதான். நான் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவனா இருந்தேன்னா எந்த நேரத்தில் பாய்மர அந்த சேலை ஓப்பன் பண்ணி வைக்கணும், எந்த நேரத்தில் க்ளோஸ் பண்ணணும்னு அவர் நடத்துவார். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம போக வேண்டிய நேரத்தில் போக முடியாது, போகக்கூடாத நேரத்தில் போயிட்டு. என்னைக்கு நான் என் மாம்சம் சொல்லுகிறபடி நடக்காம அவர் சித்தத்தின்படி நடக்கிற பலன் எனக்கு இருக்கோ, சரிங்களா? என் ஃப்ளஷ் என்ன சொல்லுது, மாம்சம் என்ன சொல்லுதுன்னு தெரியும். மாம்சம் என்ன சொல்லும்? அவன் மன்னிப்பு கேட்டான், நான் முதல்ல அவன் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம், நான் மன்னிக்கிறேன், மன்னிக்க மாட்டேன்னா சொல்ல, முதல்ல அவன் வரட்டும். என்னதே, முதல்ல அவன் கேட்கட்டும், அவன் தானே தப்பு செஞ்சான். அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ண முடியுமா? ஆண்டவரே, என் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நீங்கள் என் கடன்களை நான் அவனை ட்ரீட் பண்ணது போல என்ன நீங்கள் ட்ரீட் பண்ணுங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார்,
நீ வா தம்பி, முதல்ல நீ சரிப்பட்டு வா, அதுக்கப்புறம் உனக்கு ஆசீர்வாதம் தரேன். நமக்கு ஓகேவா அது? ஐயோ, அப்படிலாம் கிடையாது ஆண்டவரே. நான் எப்படி இருந்தாலும் என் குறைகள் எல்லாம் பண்ணீங்க, ஆனால் நான் மற்றவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறேன் செக் பண்ணும். என் மாம்சம் சொல்கிறபடி அவங்கள ட்ரீட் பண்ணுறானா, ஆவியானவர் நடத்துகிறபடி அவனை ட்ரீட் பண்ணுறானா? என் டெய்லி லைஃப் ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் இல்லை, அன்றாட வாழ்க்கையில் ஏதோ ஒரு முக்கியமான வாழ்க்கையில் தீர்மானத்தில் ஆண்டவர் நடத்தணும்னு எதிர்பார்க்காதீங்க. டெய்லி லைஃப்ல மாம்சம் சொல்லபடி நடக்காம ஆவியானவர் சொல்றபடி நடந்து பாருங்க. கொஞ்சம் தூரம் வாழ்க்கை கடந்து போன போது தெரியும் மற்றவங்களுக்கும் உங்களுக்கு இருக்க வித்தியாசம். அடுத்த இன்னொரு முக்கியமான ஃபர்ஸ்ட் அடையாளம் என்னது? எவிடன்ஸ் என்னது? ஒரு மனுஷன் ஆவின்படி நடத்தப்படுகிறான், வாழ்றான், நடக்கிறான்னா மாம்சத்துக்கு நோ சொல்ல கத்துட்டு இருப்பான். அடுத்த பெரிய அடையாளம் என்ன? வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 16:11. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம். அவர் சமூகத்துல இருந்தீங்கன்னா என்ன இருக்கும்? அங்க பரிபூர்ண ஆனந்தம், சந்தோஷம் இருக்கணுமா? ஆவின் கனியோ அன்பு, அன்புன்னு சொல்லிடுறோம், அடுத்ததை விட்டுடுறோம். கரெக்டா? கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? இங்க என்ன இருக்கும்? அவர் சமூகத்துல இருக்கிற ஆளா இருந்தீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கையில் என்ன இருக்கும்? சத்தமா சொல்லுங்க, என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கணும். உலகம் கொடுக்கிற சந்தோஷம் இல்லை. நான் களியாட்டுல வருகிற சந்தோஷத்தை பத்தி பேசல. என்னுடைய சுபாவமே சந்தோஷமான சுபாவமா இருக்கும். அழுதுகிட்டே இருக்கிறது யாரு? வனாந்தர யாத்திரத்துல இஸ்ரவேலர்கள் அழுதுகிட்டே இருந்தாங்க. 10 மரம் முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்களாம். நெய் இது சரியில்லை, அது சரியில்லை, இது பண்ணல, இதுக்கு நம்ம எகிப்துக்கே போயிருக்கலாமே, ஆண்டவர் என்ன பண்றாரு, எனக்கு தண்ணி கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல, இவ்வளவு கொடுத்துருக்கா. எப்பவுமே புலம்பிக்கிட்டே அழுதுகிட்டே இருக்கிறது வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கையில். அவர் சமூகத்துல இருந்தேன்னா ஒரு அடையாளம் இருக்கும். என்னது? சந்தோஷம் என் வாழ்க்கையில் இருக்கும். இந்த சந்தோஷம் சூழ்நிலைகள் இருக்கு நிமித்தம் வருகிற சந்தோஷம் இல்லை. புது சட்டை வந்துச்சு, இன்னைக்கு நல்ல பிரியாணி நல்லா இருந்தது, என்ன 4 பேர் பாராட்டினாங்க, வெளியிலேருந்து இருக்க சந்தோஷம் இல்லை, உள்ளேருந்து ஒரு சந்தோஷம் இருக்கும். தேவனுடைய உறவுக்குள்ளாக இருக்கும் போது என்னுடைய சந்தோஷம் தெரியும். அகத்தின் அழகு எங்க தெரியணும்? எங்க தெரியணும்? ஜெபம் பண்ண அண்ணாள் இருதயம் ஊற்றிட்டு போனாலாம். வருஷக்கணக்கா சகோதரி குத்திட்டு இருக்காங்க, ஊரார் குத்திட்டு இருக்காங்க. என்னது? மலடி மலடி மலடி. வார்த்தை வந்துச்சு, என்னது? உன் ஜெபம் கேட்கப்பட்டுச்சு போ. அதுக்கப்புறம் அந்த அம்மா என்னவா இல்லையா? துக்கமுகமாய். எப்படி? குழந்தை உடனே கையிலேயே வந்துச்சா? குழந்தை வரதுக்கு இன்னும் 10 மாசம் இருந்தது. கரெக்டா? 10 குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு துக்கமுகமாவே இல்லையா? தேவாலயத்திலேருந்து போனதுக்கு அப்புறமே தேவ சமூகத்தில் இருந்துட்டு நான் போறேன்னாலே என்ன இருக்கணும்? என்னுடைய லைஃப் ஸ்டைல் காமிக்கணும். என்னப்பா, என்ன சுனாமி வந்துச்சு, கொரோனா வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு, நீ எப்படிப்பா எல்லா சூழ்நிலையும் ஒரு வித்தியாசம் இல்லாம சந்தோஷமா இருக்க? என் தேவன் என்னோட இருக்காரு. வெறும் ஒரு பிரசங்க டைலாகா இருக்கக்கூடாதுல்ல, அது டெய்லி லைஃபா இருக்கணும். உங்களை பார்க்குறவங்களை எப்பவுமே பாசிட்டிவா இருக்கியே, எப்பவுமே சந்தோஷமாவே இருக்கியே, அடையாளம் நான் தேவனுடைய ஆவினால் நடத்த. தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறவர்கள் மாம்சத்துக்கு என்ன சொல்வீங்க? எப்பொழுதுமே. ஏன்னா அவர் சமூகம் இருக்கிற இடத்துல சோகம் இருக்க முடியுமா? ஒரு ராஜாக்கு முன்னாலேயே சோகமுகமா இருக்க முடியாது. நெகேமியா கஷ்டப்பட்டான். கரெக்டா? நான் சோகமுகமா இருந்தானா ராஜா சமூகத்தில் எப்படி இருக்குதுன்னு, ராஜாதி ராஜா எனக்குள்ளாக வாழ்றான், நான் எப்படி சோகமாம இருப்பேன்? அவர் சமூகத்தில் எப்பவுமே என்ன இருக்கும்? பி ஹாப்பி. அது ஒரு அடையாளம். நீங்க தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறீர்கள் என்பதற்கு அடையாளம். நீங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். அந்த ராஜ வாழ்க்கை வாழும்படியாக தேவன் உங்களை அழைத்து இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் அப்படியே இருக்கிற இடத்துல கண்ணு மூடி. தகப்பனே, இந்த நாளிலும் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறீர்கள். நம்முடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவர்.
தேவ ஆவியானவர் நடத்துகிற விதத்தை உணர்ந்தவர்களாக, எங்கள் இருதயத்தில் நீங்கள் பேசுகிற உள்ளுணர்வுகளுக்கு நாங்கள் செவி சாய்க்க, தேவ வார்த்தைக்கு நாங்கள் செவி சாய்க்க இந்த நாளிலே எங்களை சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி விசுவாசத்தில் அடிமேல் அடி எடுத்து நாங்கள் நடப்போம் ஆண்டவரே. உம்மை முழுதுமாய் நம்பினவர்களாக எங்கள் வாழ்க்கையில் அனுதின வாழ்க்கையை நாங்கள் நடத்த எங்களை ஒப்புவிக்கிறோம் ஆண்டவர். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய சமூகத்தில் இருக்கிற சந்தோஷமும் மாம்சத்தையும் உலகத்தையும் ஜெயிக்கிற ஜெயமும் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவர். அவர்கள் வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை தருவீராக, சந்தோஷத்தை தருவீராக. இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று மற்றவர்கள் சொல்லத்தக்கதான ஒரு வாழ்க்கை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக இவர்களை ஒப்புவிக்கிறேன். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. God bless you. For contact J. Sealan Paul Ministries, contact number 97907 52795. Mail ID wordofgod.paul@gmail.com. J. Sealan Paul Ministries வழங்கிய நற்செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.